பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கொடூரம், சிறுமியை வன்புணர்விற்குள்ளாக்கிய பிக்கு கைது. நாட்டில் தொடரும் வெப்பமான வானிலை, சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. நெல்லிக்காடு கிணற்றில் பெண் மீட்கப்பட்ட விவகாரம், மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது. அரிசி இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல், விலை குறைவடையுமா? மின் கட்டண திருத்தம் இன்று அறிவிப்போம். என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் விபத்து. தேசிய அடையாள அட்டை விநியோகம் குறித்து வெளியானது முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றக்கும்பல் உறுப்பினர். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நாவட்குழி விகாரையின் இளநிலை பெக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவட்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக 28ஆம் தேதி சென்ற வேளை விகாரைக்கு புதிதாக வந்த இளநிலை பெக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளநிலை பெக்குவை கைது செய்து ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதிமன்ற நீதவானின் வாசஸ்தலத்தில் முற்படுத்திய வேளை பெக்குவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் வெப்பமான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் கிணறொன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் வத்தலையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரிசி இறக்குமதிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அனுமதி வழங்கினால் ஏப்ரல் 7ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்துக்கு அரிசியை கொண்டுவர முடியும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயக சுந்தரம் தெரிவித்துள்ளார். 25ஆம் தேதிக்கு முன்னரே அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது சந்தையில் அரிசி கையிருப்பில் இருந்திருக்கும் எனவும் கணேஷ் விநாயக சுந்தரம் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு உடனடியாக இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாயின் அரிசியின் விலையும் குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசால் பயணித்த கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சிலாபம் பண்டரவத்தை வளைவில் வீதியை விட்டு விலகி மதிலொன்றில் மோதி நேற்று தினம் இரவு 11:45 அளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே காரில் இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் கார் மற்றும் மதிலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பெதுவும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சிலாபம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடைப்பட்டிருந்த சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான விசேட அறிவித்தலை ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் 23, 24 மற்றும் 26 ஆகிய திகதிகளில் பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் அல்லது மாகாண அலுவலகங்களுக்கு வருகை தந்து கணினி கோளாறு காரணமாக தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்களுக்கு மாத்திரம் இன்றைய தினம் ஒருநாள் சேவையின் கீழ் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. நாளை 31ஆம் தேதி முதல் பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான மற்றும் மாகாண அலுவலகங்களின் சாதாரண சேவைகள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தகவல் சரிபார்ப்பு மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏனைய சேவைகள் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
அதன் அடிப்படையில் 30 அலகுகளுக்கு கீழ் 4.3% தாளும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9% தாளும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9% தாளும், 91 முதல் 180 அலகுகளுக்கு 7.2% தாளும், 180 அலகுகளுக்கு மேல் 25% தாளும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைவாக 30 அலகுகளுக்கு 15 ரூபாவாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு 420 ரூபாவாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. வடக்கில் சேவையின் தேவை என தெரிவித்து ஆசிரியர்கள் கட்டாயமாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மீறல் முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு எழுத்துமுள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. அத்தோடு அவர்களோடு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளரையும் இன்றைய தினம் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு யாழ் பிராந்திய அலுவலகம் கோரிக்கை விடுத்தது. ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உள்ள நியாயத்தன்மை மற்றும் விதிமுறை மீறல்கள் குறித்து இந்த விசாரணையில் ஆராயப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓமானில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்க இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஓமானின் மஸ்கட் நகரில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை 4:27 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV-437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய இவர் சர்வதேச காவல்துறையால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமானுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலையில் நாட்டிற்கு வந்த அவரை விமான நிலையத்தில் காத்திருந்த விசேட அதிகாரிகள் குழு பொறுப்பேற்றனர். தென் மாகாணத்தில் இடம்பெற்ற பல திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளோடு இவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்ற முடியும் என்றும் அந்நாட்டின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலிலே டொனால்டு டிரம்ப் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கார்க் தீவை கைப்பற்றுவது குறித்து டிரம்ப் குறிப்பிடுகையில், ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கின்றீர்கள் என கேட்கின்றனர். அந்த கேள்வி முட்டாள்தனமானது. ஒருவேளை நாங்கள் கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். எங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன. இதன் பொருள் நாம் சில காலம் கார்க் தீவில் இருக்க வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டார். அத்தோடு கார்க் தீவின் ஈரானிய பாதுகாப்பு குறித்து தெரிவித்த டிரம்ப், அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தூதுவர்கள் ஊடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்த டிரம்ப், ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.